ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு அருமையான ஆன்மீக பதிவு தான் பார்க்க போறோம். இன்றைய பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்லோகாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் வந்து பிளேலிஸ்டாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிவா சொன்ன ஸ்லோகம்ஸ், பெரிவா சொன்ன பரிகாரம்ஸ், அதுக்கப்புறம் தினம் ஒரு ஸ்லோகம்னு ஒரு பகுதி இருக்குது, பலன் தரும் பதிகம்னு ஒரு பகுதி இருக்குது, அதுக்கப்புறம் பூஜை அறை கோலங்கள், பூஜை முறைகள். ஸோ இந்த மாதிரி நிறைய பகுதிகள் வந்து இருக்குது. சப்போஸ் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேலிஸ்ட் எல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்லோகாஸ்னால நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் கமெண்ட் செஷனில் போய் செக் பண்ணலாம். நிறைய பேர் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸும் வந்து தந்திருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்லோகாஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதா இருக்கும். ஸோ இன்றைய பதிவுக்குள்ள நம்ம இப்போ போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துர்க்கை சித்தர் அவர்கள் அருளிய ஒரு ஸ்லோகா, அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். துர்க்கை சித்தர் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். நானுமே வந்து இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கிள் படிக்கும் பொழுதுதான் அவரை பத்தி தெரிஞ்சிருந்தேன். துர்க்கை சித்தர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இவர் வந்து சாக்த வழிபாட்டை, அதாவது தேவி வழிபாடு, சக்தி வழிபாடுன்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்த்தவர். இவர் வந்து ஜெயதுர்கா பீடம் அப்படிங்கிற ஒரு பீடத்தை வந்து நிறுவியவர். அது வந்து படப்பையில வந்து இருக்கு. இவர் வந்து நிறைய ஸ்லோகங்கள் வந்து மக்களுக்காக வந்து கொடுத்திருக்கார். உதாரணத்துக்கு புவனேஸ்வரி மாலை, அதுக்கப்புறம் ரோக நிவாரண அஷ்டகம், அப்புறம் ஸ்ரீ சுதர்சன அஷ்டகம், இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது, இந்த வாரம் 7 நாட்களும், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இந்த 7 நாட்களும் வந்து சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஸ்லோகாஸ், 4 லைன்ஸ் தான் இருக்கும், தமிழ்ல இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து ஈஸியா சொல்லக்கூடிய வகையில இருக்கும். இதை வந்து தினமும் 9 முறை சொன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அதை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து திங்கட்கிழமைக்கு உரிய ஸ்லோகம், துர்க்கை சித்தர் அருளிய திங்கட்கிழமைக்கான இந்த ஸ்துதி, அதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துட்றேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம திங்கட்கிழமைக்கான ஸ்லோகா வந்து பார்க்கலாம். சோமனே சுத்தனே சோர்விலா ஜோதியே, காமனை கரித்தவன் கலைமுடி தாங்கிய நாமனே, நகைமுக நங்கையின் நாயகா, நேமனே நிறை நல நேசனே போற்றியே. திரும்பவும் சொல்றேன். சோமனே சுத்தனே சோர்விலா சோதியே, காமனை கரித்தவன் கலைமுடி தாங்கிய நாமனே, நகைமுக நங்கையின் நாயகா, நேமனே நிறை நல நேசனே போற்றியே. சோமனே சுத்தனே சோர்விலா சோதியே, காமனை கரித்தவன் கலைமுடி தாங்கிய நாமனே, நகைமுக நங்கையின் நாயகா, நேமனே நிறை நல நேசனே போற்றியே. ஸோ எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து திங்கட்கிழமை அன்று 9 முறை சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷம். இதே மாதிரி செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு எல்லா நாட்களுக்கும் உரிய ஸ்லோகங்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வந்து திங்கட்கிழமைக்கான ஸ்லோகா வந்து பார்த்துருக்கோம். ஸோ முடிஞ்சால் எல்லாருமே ஈவினிங் விளக்கேற்றும் போது கூட இந்த ஸ்லோகாவை வந்து 9 முறை சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த புண்ணியமும் நம்மளை வந்து சேரும். இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.